போவோம். ஏம்மா பேதியில போவா குப்பாளி பட்டவ கை ஒடிய இப்படிமா இருப்பாளுவா பொம்பளைல. ஏம்மா இவ என்ன குதிச்சுக்கிட்டு வரா? ஒருவேளை குப்பி அள்ளிப்பட்டது பாத்துருப்பாளோ? ஐயோ இப்ப என்னாச்சியே? இது சமாளிப்போம். திருட்டு கள்ளி எவ்வளவு நாள் சொல்லிருக்கேன் குப்பை நீ தான் அள்ளி போடியோ போடியோன்னு எவ்வளவு வாட்டி கேட்டிருக்கேன். ஒரு நாளாவது ஆமான்னு சொல்லிருக்கேன். எப்ப பார்த்தாலும் நான் கிடையாது நான் போட மாட்டேன் வைக்க மாட்டேன்னு எவ்வளவு போய் சொன்னேன். இன்னைக்கு நான் மாடியில நின்னு பார்க்கவே நீ தான் போட்டேன்னு தெரிஞ்சிருக்கு. உன் கையில என்ன கட்டையா முடிச்சிருக்கு கேடா வந்திருக்கு தூத்து கொண்டு அங்கிட்டு போட்டதே என்ன அத்தை வீட்டுக்குள்ளதான் போடு. ஏன் வா வீட்டுல இடம் இல்லையா போட்டுக்கன்னு தானே கல்லியா? ஏ அரட்டவுசரே கள்ளி குள்ளின்னு ஏதாவது வாய விட்ட கண்ணாமலே இப்படி எடுத்துற பாத்துக்க. கள்ளி அவள கள்ளி பிறகு ஏதாவது வா வீட்டு குப்பை தானே உன் மரத்துல உள்ள அவ்வளோ குப்பை ஏன் வாசலோடி விழுகுது. ஒரு நாளாவது தூத்து பட்டிருக்கியா? பிறகு தூத்து பட்டு உன் வாசல் அள்ளி போட்டானாலும் புத்தி வரும்னு அள்ளி அள்ளி போடியே. அப்பயும் புத்தி வர மாட்டேங்க ரோட்டோடி விட்டார அவ்வளவு குப்பையும். அடுத்த தூத்து தராவிட அதுவாது உனக்கு நன்றி கடன் இருக்கா? நான் இவ்வளவு குப்பையும் தூத்து அள்ளி தரம்ல கொண்டு கொட்டுறக்க கேடு. வா வீட்டு மரத்துல உள்ள இலனா அவ்வளவு விழுகுது. கொஞ்சமாவது உனக்கு சூறு இருக்கா? எப்பனாலும் ஏன் மாங்க மரத்துல மாங்க வந்துட்டா கீரா ரெண்டு மாங்காய் தான் சாம்பாருக்குள்ள பொடியதுக்கு கீரா ரெண்டு மாங்காய் தான் குழம்பு வைக்கிறது கீரா ரெண்டு மாங்காய் தான் ஊற வைக்கிறது. எவ்வளவு பக்கனையா வந்து வாசல கேட்டு வாங்கிட்டு போவே. முருங்கை கடந்தாலும் கேட்காம பிடிக்கிட்டு போய் கறி வைக்கிறது. இப்ப குப்பை கடந்தா மட்டும் உனக்கு கசக்குதோ? நல்ல மாங்காய்லாம் கிடைக்கும்போது நல்ல இனிப்பா இருந்துச்சு வாங்கிட்டு போய் குழம்புல போட்டா. இப்ப மட்டும் பாரு என்னென்ன பாருந்தானு குப்பை எல்லாம் நிக்கும் போதே அள்ளி போடியாலே. இல்லன்னு நீ எவ்வளவு செய்வ? நான் வீட்டுல இருக்கனால நீ வாசலோடி போட்டு போற. நான் ஆள் இல்லைன்னா வீட்டுல விழுந்து போட்டுருவேட்டி. டீயா டீன்னு சொன்னேன். என்ன அப்படி செய்வ? 4 முடி பொட்டி மஞ்ச மண்டை மல்ல மண்டைய பாரு காக்கா கழிஞ்சு விட்ட மாதிரி. ஏட்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னையவே நீ பேச இரு. இன்னைக்கு என்ன செய்தேன்னு பாரு. ஏம்மா ஏன் 2 பேரும் கடந்து இப்படி ரோட்ல இடிச்சிட்டு அடக்கிய என்னாச்சு? பாருட்டி நெட்டவள்ளி எல்லா நாளும் என் வீட்ல அழகா வாசல தூத்துப்பட்டு போகாமத்துக்க. கொஞ்சம் பொறுத்து வெளியில வந்து பார்த்தோம்னா அவ்வளவு குப்பையும் அப்படியே வீட்டு வாசல்ல எல்லாம் கிடக்கும். பல தடவை இந்த 4 முடி கேட்டிருக்கேன் வாசல குப்பை அள்ளி போட்டியெல்லாம் கேட்டக்கு இல்ல நான் தான் போட கிடையாதுன்னு சொன்னாவே. இன்னைக்கு நான் மாடி மேல துணியை காய போட்டுக்கிட்டு நிக்கேன். அவ்வளவு குப்பையும் ரோட்ல உள்ளது தூத்து வீட்டுக்குள்ள வீசாவட்டி எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா இவா. ஹெட்டி ஒத்தரோசா ஏற்கனவே அவக்கும் நமக்கும் வாக்கியத்தாரு நம்மள பார்த்தாலே ஆவாதும்பா. அவ வீட்டுல என்னத்துக்கு குப்பை அள்ளி போட்ட கூறு இருக்கா? யார் நெட்டவள்ளி இப்படி புரியாம பேசிய? அவ வீட்டு குப்பை தானே ரோட்ல கிடக்கு அதை தானே அள்ளி போட்டேன். பிறகு என்ன செய்ய? நீ உன் வீட்டு குப்பை எத்தனை நாள் அவ வீட்டுல அள்ளி போட்டிருக்க அதெல்லாம் நம்ம சொல்லுதமா? 4 முடி வா சுக்கு சுக்கா பிச்சிரி கிடக்கும் 4 முடியும். நெட்டவள்ளி என்ன நெட்டவள்ளி? இல்ல கீதா நான்லாம் ஒண்ணும் போட கிடையாது சும்மா சொல்லிட்டு கிடக்கா. அது ஒண்ணும் கிடையாது. வீட்டுல சும்மா சும்மா கிடந்து சோத்த தின்னுகிட்டு புத்தி மழுங்கி போயிட்டு போல அதான் அடுத்த வீட்டு வாசல் அள்ளி பொடி. என்ன நெட்டவள்ளி நீ அவக்கு ஜாதகமா பேசிய? இல்ல நெட்டவள்ளி இவ பேசியதெல்லாம் சுத்தமா சரி கிடையாது பத்துக்க. ஒரு மரியாதை இல்லாம பேசியா. குப்பை அள்ளி போட்டு அவ பண்ண தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு பாரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுத்துறியே. எங்க மாமா போலீஸ்ல தான் இருக்காவ. போலீஸா? ஒருவேளை புடிச்சு கொடுத்துருவாளோ? நெட்டவள்ளி என்ன போலீஸ் கீலீஸ்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லியா? ஒருவேளை புடிச்சு கொடுத்துருவாளோ? காப்பாத்து நெட்டவள்ளி அல்வா கட்டி வச்சிருக்கேன் தாரேன். அல்வாவா? நல்ல எலி வசத்தை எடுத்து வாயில அப்பி விடணும். சும்மா கிடக்காம அவ அடுத்த வீட்டுல குப்பை அள்ளி அவ பாக்குற அளவு கொட்டிவிட்டு இருக்கவள எல்லாம் மாட்டி விடுதிலோ போவாங்க. இதா நாட்டுல எவ்வளவு நல்ல விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்காம ரோட்ல கிடந்து சண்டை போட்டு உருள் கிடக்கிய. மாசம் 2500 ரூபா தரப்போறாவலாம். அதெல்லாம் என்ன செய்யணும் போய் கிடந்து யோசிங்க. 2500 ரூபாயா? அறிவிச்சுட்டாங்களோ 2500 ரூபாயா? துட்டுன்னு எவ்வளவு வாய பழக்களவு பாரு. போங்க போய் அதை என்ன செய்யாது ஏது செய்யுதுன்னு யோசிங்க போங்க. ரோட்ல காலையிலேயே சண்டை போட வந்துட்டாளு. ஊரே அமைதியா கிடக்கு இவ்வளவு 2 கத்திட்டு அடக்காளுவ. 2500 ரூபா தரப்போறாங்களோ? பேசாம ஒரு ஸ்கூட்டி எடுத்து போட்டுட்டா என்ன மாசம் மாசம் அடைச்சிடலாம்ல. யோசிப்போம். ஏக்கா புஷ்பாக்கா புஷ்பாக்கா வாட்டி நெட்டவள்ளி என்னக்கா தனியா கிடந்து ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அடக்கிய? இல்லாட்டி கொஞ்சம் நல்ல விறக கிடந்துச்சாதான் வெட்டி கொண்டு வீட்டுல போடலாமேன்னு வெட்டிட்டு அடக்கேன். இன்னைக்கு மழை காலம்ல இந்த பிள்ளைலாம் பச்சை தண்ணியில குளிக்கவே மாட்டாளுவ. குளிருதும் பாழுவேன். வெண்ணி வச்சு போட்டோம்னா அந்த ஆள் நல்லா குளிச்சுக்கிடுவாள். அதான் கொஞ்சம் எடுத்துட்டு போய் போடுவோமேன்னு பார்த்தேன். இனிதான் சிலிண்டர்லாம் இலவசமா கிடைக்க போதில்லக்கா. பிற வெண்ணத்துக்கு விறகு பின்னாடி ஓடிட்டு அடக்கிய. எப்பவும் சிலிண்டரையே போட்டு பத்த வைக்க முடியுமா நெட்டவள்ளி? சீக்கிரம் காலியா பெரும்பத்தியா பிறகு வருஷத்துக்கு 8 சிலிண்டர் 10 சிலிண்டர் வாங்கிதான் இருக்கும். 6 சிலிண்டரே ஓட்ட வேணாமா? ஓ நீங்க அப்படி வரிய கூட ஒரு சிலிண்டர் கூட துட்டு கொடுத்து வாங்கிட கூடாதுன்னு. ஆமா கிடைக்காத ஏன் வேணான்னு சொல்லணும். இருக்கிறத சிக்கனம் பண்ணி அதுல ஒரு 1000 2000 மிச்சம் முடிச்சு ஏதாவது ஒரு சீட்டை கிட்ட கட்டலாம்லாட்டி. ஆமா ஏக்கா கேட்டில 2500 ரூபா தரப்போறாவலாம். ஆமா நெட்டவள்ளி நானும் தான் கேட்டேன். அக்கா என்ன செய்யலான்னு இருக்கிய? ஏட்டி நகை விலை தான் கூடிட்டே இருக்கு. ஒரு நகை சீட்டு போட்டுச்சோம்னா எந்த எவ்வளவு துட்டு வருது அதுல ஒரு நகை எடுத்துக்கிடலாம் பத்தியா? அப்படியாக்கா? ஆமாட்டி 1,36,000 ரூபாய்க்கு போச்சு. திரும்பி 1 லட்சம் ரூபாய்க்கு இறங்கி வந்துச்சு. மறுபடியும் 1,26,000 ரூபாய்க்கு போயிட்டுடி. நகை விலை தான் எம்மா ஓடிக்கிட்டே கிடக்கு. ஒரு துவாடு கூட வாங்க முடியாது போல வர காலத்துல. ஆனா ஏதாவது ஒரு சீட்டை கிட்ட போட்டோம்னா ஒரு வருஷத்துல முடியும் போது ஒரு 30,000 இருக்கும்ல. சின்ன ஒரு கம்மலோ ஒரு மோதிரத்தை எடுத்து வச்சோம்னா பிறகு எதுக்காக ஆகும்ல. அம்பத்திலக்கா நீ என்ன செய்ய போற?
நானு வேற எல்லாம் நினைச்சு வச்சிருந்தேன். என்ன டீ சீட்டு எதுவும் போட போறியோ? இல்லக்கா, எங்க மாமியார் செய்த சாப்பாடு வாய்க்கே விளங்க மாட்டேங்கி. அதான் மாசம் மாசம் 2500 கிடைக்கும் போது ஒரு 2 வாரத்துக்குள்ள சாப்பாடு வெளியில போய் சாப்பிட்டுக்கிடலாமேன்னு பார்த்தேன். ஏய் எம்மா இடி உழுவா திங்கிறதுல ஏதாம்மா நிக்க. காசு எப்படி மிச்சம் பண்ணு ஒரு நல்லது கிட்டது வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சுவாத்திலே தான் இருக்கு நினைப்பெல்லாம். இங்க சேர்த்து சேர்த்து வச்சு என்னத்துக்கா செய்ய போறோம்? போகும்போது என்னத்தை கொண்டு போக போறோம்? நெத்தியில ஒட்டுத 1 ரூபா கூட எடுத்துட்டு தான் குழியில போட்டு மூடுவாவ. அதுக்கு இருக்கும்போதாவது நல்ல சாப்பாடு நல்ல ட்ரெஸ்ன்னு வாங்கி போட்டு சாப்பிட்டுட்டு போக வேண்டிதான். அதுவும் சரிதான். எங்க நம்ம மனசுதான் கேட்க மாட்டேங்குது. பிள்ளைன்னு கிடந்து ஓட வேண்டியதா இருக்கு. அக்கா புஷ்பக்கா. ஏன் எம்மா நீ பெறத்தோட இங்கே வந்துட்டியா? ஏன்டி? ஏக்க காலையில சாப்பிட்டுட்டு கையை கழுவுனாலும் வெளியில வந்தேங்க, ஒரே சத்தக்கடு பத்துக்குங்க. சரி என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா இவளும் வந்து கீதாலும் கிடந்து சண்டை விட்டு கிடந்தாளுவ. சரி விலைக்கு விடலாமே பாவம் போல சண்டை விடுதலும்னு போனா இவர் ரோட்ல கிடக்க குப்பையை பூரா தூத்து அவ வீட்டு வாசல்ல போட்டுவிட்டு ரெண்டும் சண்டை போட்டு கிடக்காளுவக்கா. சரி சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரலான்னு போனா நான் மட்டுமா போட்டேன், நெட்ட வழியும் தான் போட்டேன்னு என்னையும் மாட்டி விடியாக்கா. 2 பேரும் அவ வீட்டு வாசல்ல குப்பையில போட்டிலோ? இக்க நான் ஒரே ஒரு நாள் எங்க மாமிய வாசல்ல தூத்து விட சொல்லிச்சுக்கா, மாச்சப்பட்டு அங்கிட்டு தள்ளி விட்டுட்டேன். அத போய் சொல்லி கொடுக்காக்கா, இவ டெய்லி அதே வேலையா தானே அலையா. ஏக்கா அவ வீட்டு வாசலுக்குள்ளதாங்க அவ்வளவும் என் வீட்டு வாசல்ல வந்து கிடக்கு. பிறகு என்ன செய்ய? தூத்தும் பட மாட்டேங்க. சரி தூத்துப்பட்டது எங்க கொண்டு தள்ள, அதான் அவ வீட்டு வாசல்ல தள்ளி விட்டேன். ஆண்டி அப்படி செய்யலாமா? சரி அது இருக்கட்டும். நீங்க என்ன யாரையும் கூடாம ஒத்தையில வந்து விறகு வள்ளிட்டு அடக்கிய? இது நீங்க தானே வேணாம் சொன்னீங்க. 6 சிலிண்டர் இலவசமா கொடுக்க போறாவ, அதுவே போகாது எங்களுக்கு விறகு வேணாம் ஒண்ணு வேணாம் நீங்க தானே சொன்னீங்க. சரி பிள்ளைகளும் மழை காலம் வருதே வெண்ணி படக்க ஆகுமே நல்ல விறகு கிடக்கு நான் எடுத்துட்டு வந்தேன். அதான் போட்டு கொஞ்சம் வெட்டி கட்டிட்டு அடந்தேன். உனக்கு வேணும்னா வந்திருக்கேண்டி தானே, நேத்தே சொன்னோம்ல போவானுன்னு. சரி கட்டுங்க. ஆமா 2500 தராவலாங்க. என்ன செய்ய போறிய? ஏதாவது நகைச்சீட்டு மாதிரிதான் போடலான்னு இருக்கேன் டீ. ஏன்ட்டு குழுக்கள் சீட்டு போடுங்கக்கா. 10 சீட்டு 2 25,000 ரூபா. 1000 ரூபா மட்டும் கமிஷன் தந்தா போதுங்க. அக்கா ஆள் எப்படி பாத்தீல, அதுலயும் சீட்டு போட்டு கமிஷன் போட்டு சம்பாதிக்கிறது நிக்காவ. ரொம்ப சௌரியம். யாட்டி நட்டவழி கண்ட விட்டு கொண்டு சீட்டை போட்டு ரூபாவை கொடுத்து கெட்டி கடைசியில ரூபாய் இல்லாம ஏமாத்திட்டு வருவாளுவ. உள்ளுக்குள்ள இருக்கவே யாரும் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைப்பாளுவ. நான் என்ன சும்மாவா 1000 ரூபாய் கேட்க? அந்த 25,000 கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு என்னென்ன கஷ்டப்படணும்? எல்லாரும் வீட்டுக்கும் போய் மாசம் மாசம் சீட்டுக்கு ரூபா தாங்கன்னு நிக்கணும். எதுக்குமா அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யணும்? 2 காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தா விட மாட்டாளோ. அவ்வளவு பொறாம பிடிச்சவளுவ. என்ன வாய்க்குள்ளேயும் முணங்க மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்ல ஆத்தா விடு. சரி நீங்க என்ன விறகு பாத்துட்டே இருக்கீங்க, எங்கேயும் நிக்க போறீங்களோ? இல்லடி நீங்க போட்டு வரச்சுனா எங்க வீட்டாரே வந்து எடுத்துக்கிடுவாவ. நீங்க 2 பேசி நின்னதான் பாத்துட்டு நடந்தேன். போமா? சரிக்கா. எட்டி வார வழியில லிச்சக்காவ பத்தில அவிய என்ன செய்வாவ, மாட்டை போட்டு மேய்ச்சிட்டு அடப்பாவ. காலையில இருந்து வீட்டு பக்கம் ஆளையே காணோம்ட்டி, அதான் கேட்டேன். தெரியலக்கா நான் பாக்கல. ஏட்டி ஏட்டி வண்டி சாவி எங்கன தூக்கி போட்ட? காலையில இருந்து தேடிட்டு அடக்கி காணோம். இவ்வளவு அவசரமா கிடந்து வண்டி சாவி கேட்டு அடக்கியே எங்க போறிய? இது ஒரு அவசரமான ஒரு இடத்துக்கு போகணும் தா. கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்குதுமா தாயேன். நடுங்கட்டு உயிரே போனாலும் வண்டி சாவி தர மாட்டே பாத்துக்கங்க. பக்கத்துல உள்ள ஒயின் ஷாப் எல்லாம் பூட்டி பட்டாவன்னு தூரத்திலே போய் நிக்கிய. எம்மா தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனாவமா. அவ்வளவு துட்டும் பால் குடுக்கேன்னு ஊரா கொண்டு பாலை ஊத்திட்டு கிடைக்க துட்டெல்லாம் அப்படியே சந்துக்குள்ள முந்து போயிட்டு வந்துருது. என்ன இனி எங்கனக்குள்ள போவியே எப்படி போவியே நான் பாக்கேன். பஸ் ஏறி போயிட்டு வர துட்டெல்லாம் உங்களுக்கு கிடையாது. தெய்வம் போல வந்து ஒரு முடிவை சொன்னாவமா இந்த இதுக்கு. சே பிள்ளைகளுக்கு வச்சிருக்க காசு அவ்வளோத்தையும் திட்டு ஓடிடுது. நம்ம மாடு மேய்ச்சி ஆட்டம் மேய்ச்சி பண்ற காசெல்லாம் கொண்டு அழிக்குது. இட்டி தாட்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பிறகு குடிக்க மாட்டேன். ஒரு நாள் 20 வருஷமே முடிஞ்சிட்டு இனி இந்த ஒரு நாள் கதையெல்லாம் நான் கேட்கறது கிடையாது. போங்க போய் வீட்டுல வேலை உள்ள பாருங்க. மாட்டுக்கு தண்ணி வைக்க தொட்டி பாசம் முடிஞ்சு கிடக்கு, அதெல்லாம் தேய்ச்சி உரைச்சு கழுவி சுத்தமா போடுங்க. மாட்டை கொட்டு வரேன். இட்டி தாட்டி இங்க போங்கல்ல. சும்மா என்ன எரிச்சப்படுத்தாதிய. காலையிலேயே வாயில இருந்து கேட்கறதுக்கு ஆவிய போக்காதுக்குனே வருவிய. சும்மா என்ன கோவப்படுத்தி பார்க்காம பேசாம போய் உள்ள வேலையை பாருங்க. வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு அதெல்லாம் போய் எப்படி செய்யுது என்ன செய்யுதுன்னு பாருங்க. இந்த சிந்தனைகள் எல்லாம் விட்டுட்டு வேற கவனம் வேற இதுல எல்லாம் செலுத்தினாவே தன்னால இந்த எண்ணம்லாம் போயிடும். எப்ப பார்த்தாலும் இந்த எண்ணமே நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்காது. பிறகு எப்படி அதை நினைக்காம இருப்பிய? போங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. வந்துட்டிய காலையிலேயே